அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16:6 அது கடைசி பகுதியை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் நம் தீமையை விட்டு விலகும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குதா? இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, அவன் கர்த்தருக்கு பயந்ததினால் தீமையை விட்டு விலகினான், பாவத்தை விட்டு விலகினான். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பாவத்தை விட்டு விலகலை. இப்போ யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான். தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை. இந்த பரிசுத்தமாய் வாழும்போது தான் ஆண்டவர் நம்மில் பிரியப்படுவார். பாவம் நம்மை விட்டு விலகி போகும். தேவனுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து அவர் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வோடு நாம் வாழும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கிறார். ரொம்ப ஈஸியாக அவன் விழுந்துடலாம் இல்லையா? அவன் யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆனால் அவன் சொல்கிறான், நான் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வோடு அவன் பேசுகிறான். இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமேன். இந்த சூழ்நிலையை பார்த்துட்டே அவன் இருக்கலை. தேவனுக்கு பயந்ததினால் அதற்கு விலகி ஓடினான். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தானியேல் 1:8 அவன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். ஆமேன். இன்றைக்கு தானியேல் யாருமே இல்லை, ராஜாவுடைய போஜனத்தினால ரொம்ப அவன் உல்லாசமாக வாழலாம் அப்படின்னு நினைத்தாலும் வாழலாம். ஆனால் அவன் அந்த உலகத்தோடு சமரசம் பண்ணவே இல்லை. ஆகினால் ஆண்டவர் யோசேப்பு இப்படி கர்த்தருக்கு பயந்ததினால் அவனை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலை 10 மடங்கு சமர்த்தராக ஆண்டவர் மாற்றினார். யோபுடைய வாழ்க்கை பார்க்கும்போது, யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று சொல்லி தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபு வாழும்போது அவனுடைய வாழ்க்கையிலே முடிவிலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். அந்த பிரஜாதி மனுஷனாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்ததினால் அவன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியான ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்தால் நாம் பாவத்தை வெறுத்து விடுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலையை விட தேவனை அதிகமாக நினைக்கணும். தேவனை அதிகமாக நினைக்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாகும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக பாவம் நம்மை விட்டு தானாக விலகி போகும். பாவத்தை அதிகமாக நம்ம விரும்பி செய்ய நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். தேவ பயம் இல்லைன்னா பயங்கரமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே ஆகிவிடுவோம். இந்த நாளில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குதா? அப்போ தேவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி ஆராதனை செய்யணும். ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். பைபிளை அதிகமாக வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும். இதை அப்படி செய்ய ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடமே இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால துணிகரமான பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, திருமணமான பெண்கள் கூட பயங்கர துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது பாவத்தை விடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்கும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்தை மேற்கொள்வதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பயப்படும் போது நம்முடைய குடும்பம் மாறும். ஒரு பெற்றோர் தேவனுக்கு பயப்படும் போது
குடும்பத்தின் சூழ்நிலைகளே மாறிப்போகும். பெற்றோருடைய கிறிஸ்துவுக்கொப்பான ஜீவியம்தான் பிள்ளைகளை மாற்றும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும், பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்குதா, இல்லை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன். உங்கள் இருதயத்திலே இந்த பாவ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா, இல்லை தேவனுக்கடுத்த எண்ணங்களோடு நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார் மல்கியா 2:6, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆமேன். உண்மையா தேவனுக்கு பயந்து வாழ விரும்புனீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நான் எங்களுடைய கண்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளெல்லாம் நீங்கள் தூய்மையாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? இன்றைக்கு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கட்டளையிடுவார். மற்றவங்களை விட நீங்கள் ரொம்ப மேலானவங்களாக இருப்பீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? எல்லாரும் நீங்கள் கேட்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? இந்நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரிய பாடுத்தட்டும். என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரிய பாடுத்தட்டும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரேவும் சித்தம் செய்ய உதவும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தம் என்றே சித்தம் செய்ய உதவும். என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செவிகள் எல்லாம் உம்மை பிரிய பாடுத்தட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்தை வெறுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். பரிசுத்தம் ஒன்றே உங்கள் அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மையாய் உமக்கு பயந்து வாழ உடைய பிள்ளைகளுக்கு அருள் தருவீராக தகப்பனே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பாவ சங்கிலிகள் உடைக்கப்படட்டும் அப்பா. பாவத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால் சிறைச்சாலையிலிருந்து அப்படியே ஒரு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டானே ஆண்டவரே. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே ஒரு உயர்வுக்காக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் அந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற உணர்வோடு கூட ஒரு பரிசுத்த பயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்க கிருபை தாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உண்மையாக மனம் திரும்புங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கட்டளிடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உண்மையிலே ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதன்படியே நடத்துவார். God bless you.